வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்டோர் பிளான்ட்ஸ் வளர்க்குறத பற்றி பார்க்கலாம். இது ரெண்டுமே இப்போ இது பூமிக்கு அடியிலேருந்து எடுக்கக்கூடியதான். சில மாற்றங்களை பண்ணி இந்த மாதிரி நமக்கு பண்ணித்தராங்க. சிலர் நினைப்பாங்க இன்டோர் பிளான்ட்ஸ்னால் ஸ்ப்ரே பண்ணால் மட்டும் போதும்னு நினைப்பாங்க. அது தவறு. அடியில் இருக்கக்கூடிய ஹோல்ஸ் வழியாக மேலே அப்சர்வ் ஆகி செடி அழுகிடும். இந்த இன்டோர் பிளான்ட்ஸை பொறுத்தளவு நம்ம தொடர ஒரு ரூமில் வச்சுருக்கோம்னாக்க மாதக்கணக்காக அதை வைக்கக்கூடாது, ஒரே இடத்துல வைக்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு வாரம் இதை வச்சுருக்கோன்னா இன்னொரு வாரம் அடுத்த வாரத்தில் நம்ம வேறு செடி வைக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்டோர் பிளான்ட்ஸ் வளர்க்குறத பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடிய செடிகள் நல்லா செழிப்பாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னாக்கா சில முறைகளை நம்ம கடைபிடிக்க வேண்டியது இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கனாக்கா அதுக்கு போடக்கூடிய மண் கலவை, நம்ம சாதாரணமாக செடிகளுக்கு போடக்கூடிய மண் கலவை வந்து பார்த்திங்கனாக்கா வேறு மாதிரி இருக்கும். அதாவது மண், செம்மண், எரு, தென்னை நார் இந்த மாதிரி பண்ணுவோம். அது மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டால் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற செடிகளுக்கு வந்து நம்ம கொஞ்சம் வெயிட்லெஸ் மெட்டீரியல், அந்த மாதிரி பெர்லைட், வெர்மிகுலைட் அந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்துகிறோன்னா செடிகள் நல்லா சிறப்பாக வளரும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த மண் கலவைகளை பயன்படுத்தும் போது என்னென்னா நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகுது. அதாவது இப்போ ஏதாவது நோய் கிருமிகள் இல்லை பூச்சிகள் அந்த மாதிரி வர ஆரம்பிக்குது. இந்த பெர்லைட், வெர்மிகுலைட் பயன்படுத்துகிறோன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. இந்த பெர்லைட் பயன்படுத்தும் போது என்ன ஆகுனாக்கா தண்ணீர் வந்து நிறைய தேங்கி நிற்காது, நம்ம ட்ராப் ஆகிடும். அதுவே இந்த வெர்மிகுலைட் பார்த்திங்கன்னாக்கா வெர்மிகுலைட்டு தண்ணியை வந்து கொஞ்சம் ஓரளவு அப்சர்வ் பண்ணி வைக்கும். ஏன்னா இந்த வெர்மிகுலைட்டில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. கால்சியம், மெக்னீசியம், மற்றபடி நுண்ணூட்ட சத்துக்கள் நிறையா இருக்குது. அதனால் செடிகள் நல்லா வளரும். ரெண்டுமே இந்த சிலிக்கான்கிற பொருள்களும் இருக்கிறனால செடி ரொம்ப வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ரெண்டாவது இந்த ரெண்டு வகைகளுமே வந்து இயற்கையான ஒரு இதுதான், கெமிக்கல் கிடையாது, கெமிக்கல் ஃபெர்டிலைசர் கிடையாது. இந்த மாதிரி வளர்த்தா தான் நம்ம வீட்டில் நல்லா மெயின்டைன் பண்ண முடியாது. இந்த பெர்லைட்டுங்கிறது இப்படி தான் இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும், நல்ல பால் ஷேப்பில் இருக்கும். பார்த்திங்கன்னா பால் ஷேப்பில் இருக்கும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். நம்ம தெர்மோகோல் பால் இருக்கு இல்லையா, அது மாதிரி இருக்கும். இந்த வெர்மிகுலைட்டுங்கிறது இந்த லைட்டாக ப்ரௌன் கலரில் இருக்கும். இதில் தான் அந்த சத்துக்கு பொருட்கள்லாம் அடங்கியிருக்குது. இந்த மாதிரி இது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்கும், பார்க்கவே கொஞ்சம் பளபளப்பாக இருக்கும். இது ரெண்டுமே இப்போ இது பூமிக்கு அடியிலேருந்து எடுக்கக்கூடியதான். சில மாற்றங்களை பண்ணி இந்த மாதிரி நமக்கு பண்ணித்தராங்க. இந்த பெர்லைட் பார்த்திங்கன்னா பெர்லைட்டு பாதி அளவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மண் கலவை தயாரிக்கிற மாதிரி தான் நம்ம இந்த இன்டோர் பிளான்ட்ஸுக்கும் கலவைகள் தயாரிக்கும் போது இந்த மாதிரி பாதி அளவு பெர்லைட் எடுத்துக்கலாம். அதேமாதிரி வெர்மிகுலைட்டும் பாதி அளவு எடுத்துக்கலாம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மண் தயார் பண்ணதை நம்ம பாட்டில் போடலாம். இப்போது நம்ம செடி நடக்கூடிய தொட்டியில் வந்து கண்டிப்பாக ஹோல்ஸ் இருக்கணும். ஹோல்ஸ் இல்லைனாக்கா தண்ணி தேங்கி நின்று செடியை அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கண்டிப்பாக அதுமாதிரி ஹோல்ஸ் போட்ட தொட்டியில் தான் நம்ம செடி வைக்கணும். இப்போ வந்து நம்ம தொட்டி வைக்கிற செடியில் அடியில் கொஞ்சம் இந்த பெர்லைட், வெர்மிகுலைட் கலவை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அந்த செடியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த செடியில் உள்ள வேர்கள்லாம் தெரியுது. நம்ம இந்த இதில் இருக்கக்கூடிய மண் கலவை எடுக்கணும்னு தேவையில்லை. இதுவும் மண் கலவை தான். நீங்கள் நினைக்கலாம் இப்போ இதில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாது அப்படிங்கிறத. அதுமாதிரி அந்த ஓரளவு நம்ம இந்த மண் கலவை எடுத்துட்டோம்னா செடி திருப்பி வளர்கிற மாதிரி ஆகிடும். அதனால் மண் கலவை எடுக்க தேவையில்லை. அப்படியே நம்ம இதில் ரீபார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் சைடில் இந்த கேப் இருக்க இடத்துக்குலாம் திருப்பி பெர்லைட், வெர்மிகுலைட் போடலாம். இதில் தேங்காய் நார் அது ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டால் பெரிய தொட்டிகளில் போடும்போது நமக்கு கொஞ்சம் பெர்லைட், வெர்மிகுலைட் அதிகமாக பிடிக்குதுன்னா வேணால் தேங்காய் நார் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் நார் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுனா ரொம்ப ஈரத்தன்மை அப்படியே இருந்துகிட்டு இருக்கும். அப்படியே ஈரத்தன்மை இருந்துகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு செடி அழுகிடும். இந்த இன்டோர் பிளான்ட்ஸை பொறுத்தளவு ஈரத்தன்மை இருக்கணும், ஓரளவு தான் இருக்கணும். ரொம்ப ஈரம் இருந்துகிட்டே இருந்ததுன்னா செடி அழுகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் தேங்காய் நார் மிக்ஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இந்த ரெண்டு பெர்லைட், வெர்மிகுலைட் மட்டுமே இதுக்கு போதும். செடியை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு தண்ணீர் கண்டிப்பாக விடணும். சிலர் நினைப்பாங்க இன்டோர் பிளான்ட்ஸ்னால் ஸ்ப்ரே பண்ணால் மட்டும் போதும்னு நினைப்பாங்க. அது தவறு. நம்ம ஒரு வாரத்தில் ஒரு மாட்டி நம்ம இதுக்கு வந்து தண்ணீர் விடணும். இப்படி தண்ணீர் விடும்போது இந்த எக்ஸஸ் வாட்டர் வந்து கீழே இருக்க பிளேட்டில் ட்ராப் ஆகும். இந்த ட்ரெயில் கலெக்டாக இருக்க தண்ணியை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அப்படி ரிமூவ் பண்ணலைன்னாக்கா இந்த தண்ணி வந்து இந்த அடியில் இருக்கக்கூடிய ஹோல்ஸ் வழியாக மேலே அப்சர்வ் ஆகி செடி அழுகிடும். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியை விட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே தண்ணி அப்படியே ட்ரெயிலே இருந்துகிட்டு இருக்கும்.
இந்த செடிக்கும் ஈரம் கிடைக்குமா அப்படின்னு நினைப்பாங்க. அது ஈரம் கிடைக்காது, செடி அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த இண்டோர் பிளான்ஸை பொறுத்தளவு நம்ம தொடர ஒரு ரூமில் வச்சுருக்கோம்னாக்கா மாதக்கணக்காக அதை வைக்கக்கூடாது, ஒரே இடத்துல வைக்கக்கூடாது. நம்ம அப்பப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். எப்படின்னா இதை வந்து கொஞ்சம் வெளிப்பகுதியில் எடுத்து வைக்கணும். வெளிப்பகுதியில் எடுத்து வைக்கணும்னா வெயில் படுறக்கூடிய இடத்துல வைக்கக்கூடாது. சிலர் என்ன பண்ணுறாங்க, வெளிப்பகுதினாக்கா வெயிலில் கொண்டு வச்சுறாங்க. அப்போ இலைகள்லாம் கருகிடும். அந்த மாதிரிலாம் ரொம்ப சாஃப்டான லீவ்ஸ், அதனால் கருகிடும். அதனால் கொஞ்சம் நிழல் பகுதியில் தான் வைக்கணும், கொஞ்சம் காற்றோட்டமாக வைக்கலாம். எப்போவுமே இந்த 2 செடிகள் வச்சுக்கணும், ஒரு ஆல்டர்னேட் இதுக்கு இருக்கணும். இந்த இண்டோர் பிளான்ஸை பொறுத்தளவு இன்றைக்கி ஒரு வாரம் இதை வச்சுருக்கோன்னா இன்னொரு வாரம் அடுத்த வாரத்தில் நம்ம வேறு செடி வைக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் போர் அடிக்காது, செடியும் நல்லா க்ரோத் ஆகும். இந்த மாதிரி கிளைம்பர்ஸ் வச்சு வளர்க்கும்போது என்னென்னாக்கா மாஸ்டிக்கு தேவைப்படும். இந்த மாஸ்டிக் ஈரப்பதம் எப்போவும் இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணணுன்னாக்கா அந்த மாஸ்டிக்கு நம்ம எப்போவுமே வெட்டாக வச்சுக்கணும். டெய்லி இதுலேயும் கொஞ்சம் தண்ணி படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும். மற்ற செடிகள் வளர்க்கும்போது நான் இலைக்கு மட்டும் தான் சொன்னேன். ஆனால் இந்த பைலோட்ரான்டோட பேர், இந்த செடியோட பேர், இந்த மாதிரி செடிகள் வளர்க்கும்போது வந்து இந்த மாஸ்டிக்லேயும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும். அப்போ தான் அது நல்லா ட்ரை ஆகாமல் க்ரீனரியாக இருக்கும். இப்போ சொன்ன முறைகளை பயன்படுத்தி இண்டோர் பிளான்ஸை நல்லா மெயின்டைன் பண்ணி வளர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.